ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஆம்லா பிக்கிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. நெல்லிக்காயை கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஈரமெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் வறுத்து வச்சுருக்கேங்க. அதை பவுடர் பண்ணும்போது இந்த உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் நான் சேர்த்து பவுடர் பண்ண போகிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள், கடுகு, கருவேப்பிலை தாளிக்க எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம், அதனால் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க. நான் எடுத்துக்கிற அளவுக்கு தான் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. வெடித்ததுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காயை சேர்க்கலாம். நெல்லிக்காய் வந்து நான் வேக வைக்கலைங்க, அப்படியே பச்சையாக இருக்கிற நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுப்பாங்க. நான் அந்த மாதிரி செய்யலை. உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். நான் அப்படியே பச்சை நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் ஒரு தடவை நல்லா பரட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நாம் பவுடர் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுலேயே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், வெந்தயத்தூள், கடுகுத்தூள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா தூள் சேர்த்து நல்லா நெல்லிக்காயை மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கடைசியாக நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 2 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்டால் இல்லை, எனக்கு இந்த டேஸ்ட்டு சேர்த்தா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. அந்த லெமன் ஜூஸுக்கு தேவையான உப்பு காரம் நம்ம சேர்த்துக்கணும். அதனால் நீங்கள் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அட்டகாசமாக ஹெல்த்தியாக நம்மளோட ஆம்லா பிக்கிள் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.